மகர ராசி. மத்தவங்களால செய்ய முடியாத சவாலான காரியங்கள ஏத்துக்கிட்டு, அத செஞ்சு முடிச்சு, சாதிச்சு காட்டுறவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் வெகுளித்தனமானவங்க தான். ஆனா சிறந்த பேச்சாளர்கள். மனசுல பட்டத வெளிப்படையா பேசக்கூடியவங்க. பயம்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனா இவங்களுடைய வெகுளித்தனத்த நெறைய சூழ்ச்சிக்காரங்க பயன்படுத்தி இருப்பாங்க. இப்போ வரைக்குமே நம்ம யார் முன்னாடி எப்படி பேசணும்? அந்த சூதுவாது தெரியாதனாலயும், நெளிவு சுளிவுகள் தெரியாதனாலயும், இடம், பொருள் ஏவல் தெரியாதனாலயும் மகர ராசி நெறைய இடங்கள்ல கஷ்டப்பட்டுருப்பீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த 2025ல உங்களுக்கு எல்லா விதமான சாதகமான பலன்களும் கிடைக்க போகுது. இதுல குறிப்பா இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய விஷயத்துல 10 முக்கியமான விஷயங்கள், அதாவது வைரம் பதிச்ச மாதிரி சொல்லப் போறேன். இதனால ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது. இந்த 2025ங்கிறதே நிகழும் குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை சுக்ல பட்சத்து பிரதமை திதி பூராடம் நட்சத்திரம் வியாகாதம் நாமயோகம் பவம் நாமகர்ணத்தில் கன்னி லக்னத்தில் சித்த யோகத்தில் நேத்திரம் ஜீவனம் மறைந்திருக்க பஞ்சபக்ஷியில் கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்துல 1/1/2025 பிறந்துச்சு. இந்த 2025ஓட சிறப்பு எப்படின்னா, 2024 வந்து பார்த்தீங்கன்னா, கர்ம வினைக்காரகன்னு சொல்லக்கூடிய சனியோட ஆதிக்கத்துல இருந்துச்சு. இதனால தான் எல்லாருமே படாத பாடுபட்டோம். பொதுப்படியா சொன்னாக்க நெறைய இழப்புகள சந்திச்சிருப்போம். இதுல மகர ராசி அப்படிங்கிறது வாழ்க்கையே வந்துட்டு நிலை இல்லாமலாம் போயிருச்சு. முடிஞ்சுதுடா, சோலி முடிஞ்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இந்த 2025 அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையுடைய தொடக்கமா இருக்கும். தொடக்கம்ங்கிறதே வெற்றியை கொடுக்கக்கூடிய விதத்துல இருக்க போகுது. எது நெனச்சாலும் ஒரு மாரி சோர்ந்து போன நிலை மாறி, எத நெனச்சாலும் ரொம்ப சுறுசுறுப்பா அத செஞ்சு முடிப்பீங்க. பம்பர மாரி சுத்தி வரப்போறீங்க. குறிப்பா இந்த வருஷ பொறப்புங்கிறது உங்க ராசிக்கு 12ஆம் வீட்ல சந்திரன் நிக்கும்போது இந்த வருஷம் பொறந்திருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் முடியாத செலவுகளும், பயணங்களும் ஒரு முடிவுக்கு வரும். 2வது விஷயம் உறவுக்காரங்களுடைய வீட்டு விசேஷத்தையும், உங்களுடைய நண்பர்கள் வீட்டு விசேஷத்தையும் நீங்க முன்ன நின்னு நடத்தி குடுப்பீங்க. அது உங்க தலைமையில. மதிப்பு, மரியாதை கூடும். 3வது வெளி வட்டாரத்துல உங்களுடைய தொடர்புகள் விரிவடையும். 4வது விஷயம் குடும்பத்த பொறுத்தவரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். 5வதா வீட்ல இருக்கக்கூடிய தந்தை மற்றும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். 6வதா உங்களுடைய மூத்தோர்களுடைய சொத்து வழி பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். அந்த சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும். 7வதா உங்கள அறியாமலே தாழ்வு மனப்பான்மையில இருந்த நீங்க அதிலிருந்து வெளிவருவீங்க. தன்னம்பிக்கையும், தைரியமும் அதிகமாகும். 8வதா இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னாக்க, அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும். முக்கியமா உங்க உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். 9வதா அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும். சொத்து சேரும். 10வதா வியாபாரத்திலயும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலயும் சரி, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி, உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் சரியாகும். குறிப்பா மறைமுக எதிரிகள் மறைஞ்சு போவாங்க. பேச்சுல இனிமை இருக்கும். உங்களுடைய எதார்த்தமான பேச்சுக்கள்னால நடக்காத காரியத்தையும் சாமர்த்தியமா நடத்தி காட்டுவீங்க. ஆனா மகரத்த பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். மத்தவங்க விஷயத்துல தலையிடாமல் இருக்கணும். அப்படி தலையிட்டுட்டீங்க அப்படின்னாக்கா, வீண் பழிக்கு ஆளாவீங்க. இப்போ ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 பேர் சண்டை போட்டுருப்பாங்க. அவங்கள விலக்கறதுக்கு போனாக்க, அந்த 2 பேரும் சண்டை போட்டவங்க சேர்ந்துக்கிட்டு அந்த சண்டைய நிறுத்த வந்தாங்க பாத்தியா, அவங்கிட்ட வந்துட்டு சண்டைக்கு போவாங்க. அந்த மாதிரி மகர ராசிக்காரங்க யாராவது விஷயத்துல தலையிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்க அதுக்கு பலியாயிடுவீங்க. அத கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதே மாரி உங்க கூட வேலை பாக்குறவங்களா சரி, அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள பத்தியும் ஒரு புரிதல் இப்ப கிடைக்கும். முன்னாடியே சொன்னேன்ல, யார் என்னன்னு தெரியாம மொத்தமா பேசுவீங்க. அத வந்து அவங்க சாதகமா பயன்படுத்திப்பாங்கன்னு. இப்போ எல்லா விதமான செயல்பாடுகளையும் சரி, உங்களுடைய பேச்சுவார்த்தையிலும் சரி, ரொம்ப கவனமா இருங்க. அதே மாரி திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு விரைவில திருமணம் நடக்கும். புதுசா ஆடை, ஆபரணம் சேரும். அக்கம் பக்கம் இருக்கவங்க உதவியா தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அதுவரை கூட பொறந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மறையும். தாயாருடைய கை, கால் வலிக்கு ஆயுர்வேத முறையில சிகிச்சை அளிப்பீங்க. புத்தாண்டுடைய தொடக்கம் அப்படிங்கிறது குருவுடைய அருளாசியினால நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். எதிரிகள் கூட இப்ப நட்பா மாறுவாங்க. பழைய சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தீரும். குழந்தை வரம் வேண்டி காத்துட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இந்த வருஷத்துல. அதே மாரி உங்களுடைய மகன், மகளுக்கு நீங்க எதிர்பார்த்த நிறுவனத்துல வேலை கிடைக்கும்.
உயர்கல்வி யோகம் இருக்கு. உத்தியோகம் அமையும். மேலும் குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய நேர்த்தி கடன செலுத்திட்டு வருவீங்க. இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும் தடை தாமதங்கள் விலகு, காரிய வெற்றி உண்டாகுது. எதிர்காலம் பத்தின கவலைகள் விலகி போகும். முக்கிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும். சட்ட விதிகளை மீறி உங்கள கஷ்டப்படுத்துனவங்க எல்லாருமே அதே சட்டத்துல மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. அவங்களுக்கு நீங்க உதவி செய்யற மாரி ஒரு நிலையில தான் அவங்களுடைய நிலை மாறப்போகுது. உங்கள பத்தின வதந்திகளும் இப்ப சரியாகுங்க. குறிப்பா சனி பகவானால டென்ஷன்கள் மறையும். வரவுக்கு மிஞ்சின செலவுகள்லாம் முன்னாடி சந்திச்சிருப்பீங்க. இப்போ வரவுகளுக்கு செலவுகள் கட்டுப்படும். சில விஷயங்களுக்கு மட்டும் உணர்ச்சி வசப்படாம கண்ட்ரோலா இருந்துக்கோங்க. அதே மாரி ஏதோ முக்கியமா முடிவு எடுக்குறீங்க அப்படின்னாக்கா, அது அறிவுபூர்வமா எடுக்க பாருங்க. ஒண்ணுக்கு பலமுறை யோசிச்சு பாருங்க. மத்தவங்களுடைய பேச்சு எக்காரணத்த கொண்டு கேட்டுறாதீங்க. நல்லா ஓய்வெடுங்க. ஆன்மீகத்துல மனச ஈடுபடுத்திக்கோங்க. வெளி மாநிலங்களுக்கு கூடிய புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அமையும். போயிட்டு வாங்க. ஓவர் திங்கிங் வேணாம். இதனால மனசுல இனம் புரியாத ஒரு கவலை போகும். சோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் மகர ராசிக்காரங்க வீடு கட்டுவீங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. வசதிகள் பெருகும். மேலும் உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பின் காரணமா பூர்வீக வீட்டை சீரமைப்பீங்க, விரிவுபடுத்துவீங்க, புதுசா கட்டுவீங்க. பழைய வாகனத்த வித்துட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா உயர்வை அடையும். அது போலவே உங்களுடைய மகன், மகள்கள்லாம் அவங்களுடைய படிப்ப முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போவாங்க. இதனால உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது மேம்பட்டு நிக்கும். சொல்லப்போனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய புகழ், கௌரவம் உயரும். பணவரத்து அதிகமாகும். திட்டமிட்டு உங்களுடைய காரியங்களை சாதிச்சுப்பீங்க. கெடுபலன்கள் சுத்தமா மறைஞ்சு யோகமான பலன்கள் அதிகமா கிடைக்கும். குறிப்பா இசைக்கலைஞர்களுக்கு அதிக அளவுல வாய்ப்புகள் வரும். புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. நிறைய விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வெளிநாட்டு பயணம் கூட இப்ப உங்களுக்கு ஏற்பாடாகும். அடுத்த வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்துல இருந்த அந்த நஷ்ட நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்துல நல்ல லாபம் இருக்கும். தேங்கி கிடந்த பொருட்கள் எல்லாமே இப்ப வித்து தீர்த்துருவீங்க. வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை பெறுவீங்க. உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. குறிப்பா எல்லா விதமான தொழில் செய்றவங்க, ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க, சின்ன வியாபாரம் மட்டும் இல்ல கோடி கோடியா பணம் சம்பாதிக்க எந்த தொழில இருந்தாலும் சரி, தொழில பொறுத்தவரைக்கும் வெற்றி உண்டு. குறிப்பா பங்குதாரர்கள் கூட்டு தொழில்ல உங்களுக்கு இடைஞ்சல் குடுத்துட்டு இருந்தாங்களே, அவங்களுடைய கொட்டம் எல்லாம் அடங்கும். நீங்க சொல்றத அவங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு எல்லா விதங்களையும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்கு. அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் வீண் பழியால மன உளைச்சலுக்கு ஆளாகி தூக்கம் இல்லாம தவிச்சிருப்பீங்க. இனி அந்த நிலையே கிடையாது. உங்க மேல பள்ளி போட்டு தூக்கம் இல்லாம தவிக்க போறாங்க. நீங்க நிம்மதியா தூங்க போறீங்க. நல்ல பெயர் கிடைக்கும். ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் தடையில்லாம கிடைக்கும். கேட்ட இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அமையும். மூத்த அதிகாரிங்க கிட்ட சில சூட்சமங்கள தெரிஞ்சுப்பீங்க. வீட்லயும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கூட வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களால ஆதரவு பெருகும். நடக்கிறதும் நல்லதா நடக்கும். நடக்க போறதும் உங்களுக்கு நல்லதா நடக்கும். இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு வெற்றி பாதைன்னு சொல்லலாம். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். திண்டிவனத்துக்கு அருகில் உள்ள திருவக்கரை பக்ரகாளி அம்மனை நவமி திதிகள்ல போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி எலுமிச்சை பழ மாலை சாத்தி வழிபாடு செய்யறதும், அபிராமி அந்தாதியை அனுதினமும் படிக்கிறதும், அதே மாதிரி கை கால்களை இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யறதும் உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமான வெற்றியை பெறுவதற்கான வழியை ஏற்படுத்தும். தொடர்ந்து நல்லது நடக்கும். புரியுதுங்களா? சோ இப்போ வரைக்கும் பார்த்தது மகர ராசிக்கான பொது பலன்கள். இதுவே உங்களுக்கு ஒரு மனசுக்கு நிறைவை கொடுத்திருக்கும். இந்த வருஷத்துல நமக்கு இது நல்லது நடக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரம். உழைப்பால் உயர்வை அடைவீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்துல எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும். திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை வாய்ப்பு அமையும். தடைப்பட்ட முயற்சிகள் இப்ப கடகடன் நடக்கும். தொழில் விருத்தியாகும். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதுசா சொத்து சேரும். இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியது. நினைச்ச வேலைகளை நினைச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க. எடுத்த காரியங்கள்ல ஒரு முடிவு கிடைக்கும். குடும்பம், தொழில்னு சொல்லிட்டு எல்லா விதமான அமைப்புகள்லயும் முன்னேற்றம் அடைவீங்க. வரவு அதிகரிக்கும். அடுத்த அந்த வருஷம் முழுக்க சனியோட சஞ்சாரம் அப்படிது தொழில், வியாபாரம் இதுல முன்னேற்றம் உண்டு. முயற்சிகள் வெற்றியாக மாறும். இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள், தடைகள் நீங்க போகுது. வீண் பிரச்சனைகள் மாறியும். வரவு செலவுகள் சரியாகும். பண இழப்பு மாறும். பண வரவு உண்டாகும். களவு போன பொருள் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா நெருக்கடிகள் நீங்கி நன்மைகள் மட்டுமே நடக்க போகுது. அடுத்து ராகுவோட சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே மேன்மையான பலன்களை கொடுக்குறாங்க. தொழில், வியாபாரம், உத்தியோகம், குடும்பத்துல முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க. சுய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இன்னும் அதிகமான நன்மைகளை கொடுக்குங்க. அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே நன்மைகளை வழங்குறாரு.
தொழில், வேலை, புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு அமையும். வாகனம் இந்த மாதிரியான கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது. குறிப்பா நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். செல்வாக்கு உயரும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். வியாபாரம், தொழில், உத்தியோகம் இதுல முன்னேற்றத்தை அடைவீங்க. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் அப்படின்றது இவரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வைக்கிறாரு. முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு. முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் லாபத்தை அதிகப்படுத்துறாரு. உடல் பாதிப்புகள் விலகுது. வியாபாரத்துல போட்டியாளர்கள், எதிர்ப்புகள், பகைகள் இது எல்லாமே மாறப்போகுது. இழுபறி வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு உங்களுடைய வேலை அமைப்பு அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும். தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் அமையும். அடுத்து பொதுப்படியா பார்த்தோம்னாக்க ராகு, குரு, சனி பகவான் இவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமான நிலையில சஞ்சாரம் பண்றதுனால நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க. முயற்சிகள் வெற்றியாக மாறும். திருமணம் நடக்கும். நல்ல வேலை கிடைக்கும். நல்ல தொழில் அமையும். பொருளாதாரம் உயரும். உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை அடைவீங்க. அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில் இருந்த நெருக்கடிகள் விலகும். வருமானம் உயரும். தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும். விவசாயம், இயந்திர தொழில், வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ், ஃபேக்டரி, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி தொழில்கள் இருக்கவங்களுக்கு ஆன்லைன் வர்த்தகம் செய்றவங்க கூட தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க. சின்ன தொழில் செய்யுங்க, இல்ல பெரிய தொழில் செய்யுங்க. எல்லாருக்குமே ஆதாயம் ஏற்படும், வளர்ச்சி உண்டு. அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும், ஒருத்தர் கீழ கை நீட்டி சம்பளம் வாங்குனீங்க. அரசாங்கத் துறையா இருக்கட்டும், இல்ல தனியார் துறையா இருக்கட்டும், நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். வேலையில முழு கவனம் செலுத்துவீங்க. நிர்வாகத்துடைய செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அரசு வேலையில இருக்கவங்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவும், நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றமும், பதவி உயர்வும் கிடைக்குங்க. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். மேற்படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை இந்த மாதிரி எல்லா கனவுகளும் இப்ப நனவாகும். சுயதொழில் செய்றவங்க உங்களுடைய தொழில்ல சாதிச்சு காட்டுவீங்க. கணவருடைய அன்பு கூடும். சொத்து, வாகனம், வீடு இந்த மாதிரியான வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பொன் பொருள் சேருதுங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் வரும். இருந்தாலும் தேர்வு முடியிற வரைக்கும் வேற எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம டீச்சர்ஸ் உடைய ஆலோசனையை ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. மத்தபடி கல்வி நிலை சிறப்பா தான் இருக்கு. அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் உடல் நிலையில இருந்த சின்ன சின்ன பாதிப்புகளும் மருத்துவத்தால குணமாகும். மன அழுத்தம், உறக்கமின்மை, அல்சரு, கேஸ்ட்ரிக், பரம்பரை நோய் இந்த மாதிரி எல்லா விதமான பாதிப்புகளும் இப்ப சரியாகும். மருத்துவ செலவுகள் குறையும். அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகி எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். சொத்து சேரும். சேமிப்பு உயரும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால பெருமை உண்டாகும். பொன் பொருள் சேரும். சிலர் சொந்த வீடு கட்டி குடியேறுவீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அபிராமி அம்பிகையை அனுதினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும். நன்மைகள் தொடரும். அடுத்த திருவோணம் நட்சத்திரம் விடாமுயற்சியால வெற்றி அடையக்கூடிய வருஷம்னு சொல்லும். பொதுவா சொன்னாக்க நீங்க அனுபவத்தை கொண்டு நினைச்சதை சாதிப்பீங்க. ஏழரை சனியுடைய முடிவு காலம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கைக்கு தேவையான செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ், சொத்து, சுகம் எல்லாமே அடைந்து நிம்மதியா இருக்க போறீங்க. இந்த வருஷம் முழுக்க சனியோட சஞ்சாரம் அப்படிங்கிறது பாதகமான பலன்களை விலக்கி வைக்கிறார். குடும்பத்துல இருக்கும் உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க. உங்களுடைய வார்த்தைகளை மட்டும் சில நேரங்களை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. உங்களுடைய எதிர்ப்புகளை சமாளித்து உங்களுடைய சம்பாத்தியம் உயரும். உடல் பாதிப்புகள் விலகும். உங்க வாழ்க்கையிலேயே அப்படியே மாற்றத்தை அடைய போகுது. நன்மைகள் நடந்தேறும். ஆதாயமான பலன்கள் மட்டும் தொடர்ந்து நடக்கும். அடுத்து ராகு சஞ்சாரம் சமூகத்தின் மதிப்பு மரியாதை கூடும். பொருளாதார நிலை உயரும். செல்வாக்கு அதிகரிக்கிறாங்க. முயற்சியை வெற்றியாக மாத்தி கொடுக்குறாங்க. அனைத்து விதமான செயல்பாடுகளையும் வெற்றி உண்டு. இருந்தாலும் நிதானமா செயல்படுங்க. இப்போது உள்ள செல்வாக்கை விட அதிகமான செல்வாக்கு நிலை உயர போகுது. எதிரியுடைய கை இறங்க போகுது. உங்களுடைய கை ஓங்க போகுது. அடுத்த குருவுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே நினைச்சதை நடத்தி கொடுப்பாரு. செல்வாக்கு உயரும். வேலை வாய்ப்பு அமையும். தொழில் தொடங்குவீங்க. திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். வீடு வாங்குவீங்க. வாகனம் வாங்குவீங்க. இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். வியாபாரம், தொழில், உத்தியோகம் முன்னேற்றம் உண்டு. பொருளாதாரம் உயரும். அடுத்த சூரிய பகவானோட சஞ்சாரம் இவர் என்ன பண்றாருனாக்கா உங்க வாழ்க்கை நிலையே முன்னெடுத்துக்கு கொண்டு போறாரு. முயற்சிகள் வெற்றி. தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல லாபம் அதிகமாகும். உடல் பாதிப்புகள் விலகுது. வியாபாரத்துல போட்டி, எதிர்ப்பு, பகை இது எல்லாமே மாறப்போகுது. வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் தொடங்குவீங்க. அடுத்து பொதுப்படியா பார்த்தோம்னாக்கா இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும். நினைச்சதை நடத்திப்பீங்க. முயற்சி வெற்றியாக மாறும். சிலர் புதுசா தொழில் தொடங்குவீங்க. உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகும். அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டாகும். சிலர் புதுசா தொழில் தொடங்குவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவீங்க. விவசாயம், இயந்திர தொழில், வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், ஃபேக்டரி வச்சு நடத்துறவங்க, டிராவல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், இன்ஜினியரிங், சினிமா, குடிநீர் வர்த்தகம், ஏற்றுமதி, இறக்குமதி, ஆன்லைன் வர்த்தகம் இந்த மாதிரி எல்லா விதமான செயல்பாடுகள். இதையும் தாண்டி விவசாயம் எல்லாருக்குமே முன்னேற்றம் உண்டுங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு அமையும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஊதிய உயர்வு உண்டாகும். அரசு ஊழியர்களுக்கு வேலையில கவனமா இருப்பது, சூழ்நிலை அறிந்து செயல்படுறது இன்னும் நன்மையை கொடுக்கும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும்
இந்த வருஷத்துல உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம் இந்த மாரி எல்லா விதமான முயற்சிகளும் நிறைவேறும். கணவருடைய அன்பு கூடும். புதுசு சொத்து வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, பொன் பொருள் சேரும். புதுசா வண்டி வாகனங்கள்லாம் வாங்கி வசதிகள் பெருகும். குடும்பத்துல இருக்கிறவங்க உங்கள அனுசரிச்சு நடந்துப்பாங்க. பணிபுரியக்கூடிய இடத்துலயும் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். பொதுத் தேர்வுகள்னு எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உயர்கல்வி கனவு நனவாகும். டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்பது ரொம்ப அவசியமான விஷயம். அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாதிப்புகள் எல்லாமே விலகுது. உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கிறதுனால ரொம்ப சுறுசுறுப்பா வளம் வர போறீங்க. மருத்துவ செலவுகள் குறையும். அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். வீண் செலவுகள் இனி மறையும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடக்கும். சொத்து வாங்குவீங்க. பொன் பொருள் சேருங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் பைரவரை அனுதினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும். நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்த அவிட்டம் நட்சத்திரம். முன்னேற்றம், அதிர்ஷ்டம் இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்படிதான் இருக்க போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி தர போறாங்க. ராசிக்குள்ள சனி பகவானும் ராகுவும் இவனுடைய பார்வையினால நெருக்கடிகள்ல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகுது. இந்த வருடம் முழுக்கவே சனியோட சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரத்திலும் சரி, வாழ்க்கை துணை கிட்டையும் சரி, ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுது. வியாபாரம், தொழில இருந்த நெருக்கடிகள் மறையுது. உங்களுடைய இத்தனை நாள் சங்கடங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நெருக்கடிகள் விலகி சுபிக்ஷமான பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு சனி பகவான். அடுத்து ராகு கேது இந்த வருடம் முழுக்கவே முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாங்க. நினைச்சதை சாதிக்கூடிய சக்தியை உண்டாக்குறாங்க. தெய்வ அருள் கிடைக்கும். பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும். நெருக்கடிகள் மறையுது. உடல் உபாதைகள் விலகுது. அனைத்து விதமான வேலைகளையும் வெற்றி உண்டு. இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் நிதானத்தை கடைபிடிங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய அனுசரணை அப்படிங்கிறது உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கும். குறிப்பிட்டு சொன்னாக்க உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது. அடுத்து குருடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகமா கிடைக்கும். செல்வாக்கு உயரும். பயம் விலகும். உடல்நிலையில முன்னேற்றம் உண்டாகும். வேலை வாய்ப்பு அமையும். தொழில் தொடங்குவீங்க. திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொத்து கிடைக்கும். சொந்த வீடு கட்டுவீங்க. புதுசா வசதி வாய்ப்புகளோட வாகனம் வாங்குவீங்க. இந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். வியாபாரம், தொழில், உத்தியோகம் இந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. செல்வாக்கு உயருது. அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்க்கை நிலையில சாதகமான பலன்களை கொடுக்குறாரு. எல்லா விதமான நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாத்து நிக்கிறாரு. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மரம். தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல லாபத்தை அதிகமா கொடுக்குறாரு. உடல் பாதிப்புகள் விலகுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டி, எதிர்ப்புகள் இந்த நிலை மாறுதுங்க. அடுத்து பொதுவா சொல்லணும்னா இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும். நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க. முயற்சி வெற்றி. வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தொழில் அமையும். அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில்காரகனான சனி பகவானும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தொழில அக்கறை அதிகரிக்கும். விவசாயம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், மெடிக்கல், கெமிக்கல், உணவகம், ரசாயனம், ஆயில் ஸ்டோர், இயந்திர தொழில், வாகன உற்பத்தி இந்த மாதிரி எல்லா விதமான தொழில் இருக்கிறவங்களுக்கும் குறிப்பா ஆன்லைன் வர்த்தகத்தில் இருக்கிறவர்கள் லாபம் அதிகமாகும். அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா வேலையில இருந்து நெருக்கடிகள் விலகுது. செல்வாக்கு உயருது. சிலருக்கு வருடத்துறை முற்பகுதியிலும் சிலருக்கு வருடத்துறை பிற்பகுதியிலும் முன்னேற்றம் ஏற்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஊதிய உயர்வு உண்டாகும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுக்கவே வெற்றி உண்டு. படிப்பு, வேலை வாய்ப்பு அமையும். திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரி யோகமான ஆண்டாக இந்த வருஷம் பெண்களுக்கு இருக்கும் போது குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் நீங்கும். கணவர்கிட்ட அன்பு ஆதரவு பெருகும். புதுசு சொத்து வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்குவீங்க. வீடு கட்டுவீங்க. பொன் பொருள் சேரும். அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது. எதிர்காலத்தை மனசுல கொண்டு நல்லபடியா படிச்சு முடிப்பீங்க. டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க நடப்பதனால எல்லா விதங்களும் நன்மைகள் உண்டாகும். அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பாதிப்பு ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த நீங்க இனி உடல் ஆரோக்கியம் முழுமையா சரியாக போகுது. பரம்பரை நோயா இருக்கட்டும், இல்ல தொற்று நோயா இருக்கட்டும், எல்லாமே மருத்துவ சிகிச்சைனால சரியாகும். இருந்தாலும் எப்பவுமே உடல் ஆரோக்கியத்துல மீது அக்கறை வச்சுக்கோங்க. அடுத்த குடும்பத்தை பற்றியும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது. திட்டமிட்டு செயல்படுவீங்க. எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும். புதுசு சொத்து வாங்குவீங்க. பொன் பொருள் சேரும். சில புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அர்த்தநாதீஸ்வரரை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். நன்மைகள் மேலோங்குங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, மகர ராசிக்கு 2025 அப்படிங்கிறது ஒரு மாற்று மருந்து மாதிரி. போன வருஷம்லாம் உயிர் போயிருக்கும். ஆனா இந்த வருஷம் நல்ல திடகாத்திரமா உடல் வலிமையும் மன வலிமையும் பெற்று ஒரு ராஜா மாதிரி வளம் வர போறீங்க. நல்லதே நடக்கும். 2025 உங்க மனசு போலவே பொதியல் கிடைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வை நோக்கி பயணிக்க போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை சேருங்க. மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.